ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு சொன்ன புதிர்கதைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ கதையை கேட்கலாம். விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்தில் இருந்து பிடித்து தன்னுடைய தோல் மேலே போட்டுக்கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. உஜ்ஜயினி நகரத்தில் ஹரிசுவாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் புண்ணியசேனன் அப்படிங்கிற மன்னனையே அண்டி பிழைத்து வந்தார். ஹரிசுவாமிக்கு ஒரு மனைவியும் அவரை போலவே குணம் படைத்த தேவசுவாமி அப்படிங்கிற மகனும் அழகுடைய ஒரு மகளும் இருந்தா. மகளினுடைய பெயரு சோமபிரமை. அவளுக்கு கல்யாண வயதும் வந்தது. தன்னுடைய அழகுல பெருமிதம் கொண்ட சோமபிரமை தன்னுடைய தாயார்கிட்ட, எனக்கு வீரம், ஞானம், விஞ்ஞானம் அப்படிங்கிற மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்துல வல்லவனுக்கு தான் என்ன திருமணம் செய்து கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில அக்கறை இருந்தா வேற யாருக்கும் என்ன திருமணம் செய்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய தந்தை கிட்ட சொல்ல சொன்னான். இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு ஒரே கவலை. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைய எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கவலை அவரை ரொம்பவும் வாட்டியது. அந்த சமயம் புண்ணியசேன மன்னன் தன்னுடைய நாட்டின் மேல படையெடுத்து வந்த தட்சிண தேசத்து அரசர்கிட்ட ஹரிசுவாமிய தூதரா அனுப்பி வைத்திருந்தாரு. அவரும் அங்க போயிருந்தாரு. அப்போ சூஸ்திரவான் அப்படிங்கிற இளைஞன் ஹரிசுவாமியை அணுகி அவருடைய மகளை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டான். உடனே அவரும் அந்த இளைஞர்கிட்ட, வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்கக்கூடியவனை தான் என்னுடைய மகள் திருமணம் செய்வா. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். சூஸ்திரவானும் எனக்கு விஞ்ஞானத்துல நல்ல பயிற்சி இருக்குன்னு சொன்னான். உடனே ஹரிசுவாமியும், அப்படின்னா அதை எனக்கு காண்பின்னு கேட்டாரு. உடனே அந்த இளைஞனும் சாமர்த்தியத்தால ஆகாயத்துல பறக்கிற ஒரு விமானத்தை தயார் பண்ணி அதுல ஹரிசுவாமியை ஏற்றி இந்திரலோகம் உட்பட எல்லா உலகங்களையும் காட்டி மறுபடியும் தட்சிண தேசத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டான். அதனால சந்தோஷப்பட்ட ஹரிசுவாமியும் அந்த இளைஞனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து தரும்படி வாக்கு கொடுத்தாரு. அன்றைய தினத்துல இருந்து 7வது நாள் கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டாரு. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது உஜ்ஜயினியில ஹரிசுவாமியினுடைய மகனான தேவசுவாமி கிட்ட சூரன் அப்படிங்கிற மற்றொருவன் அவனுடைய சகோதரிய திருமணம் செய்து தரும்படி கேட்டான். தேவசுவாமியும் அவளை அடையணும்னா வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய மூன்றுல ஒன்றிலாவது சாமர்த்தியனா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த இளைஞனும், நான் ஒரு வீரன், வில்வித்தை, வாள்வித்தை, கத்தி சண்டை, குத்து சண்டை அப்படின்னு எல்லாவற்றிலும் உள்ள திறமையையும் எடுத்து காட்டினான். இதை பார்த்த தேவசுவாமியும் தங்கையை திருமணம் செய்து தரும்படி வாக்களித்தான். ஜோசியர்களை கொண்டு பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் விஞ்ஞானிக்கு வாக்கு கொடுத்த அதே 7ஆம் நாள் முகூர்த்தம் தான் கிடைத்தது. அதே சமயத்துல ஞானி அப்படிங்கிற 3ஆவதா ஒருத்தன் பெண்ணினுடைய தாயாரை தனியா சந்திச்சு பெண்ணை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டான். அவளும், என்னுடைய பொண்ணு வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூன்றுல ஒன்றுல சிறந்தவனை தான் திருமணம் செய்து கொள்வாள் அப்படின்னு சொன்னான். உடனே அவனும், அம்மா எனக்கு ஞானம் இருக்கிறதா சொல்லி நடந்தது, நடப்பது, நடக்க போவது அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தான். இதை கேட்ட தாயாரும் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய பொண்ணை அதே 7ஆம் நாள்ல திருமணம் செய்து கொடுக்கிறதா வாக்கு கொடுத்தா. மறுநாள் ஹரிசுவாமி வீட்டுக்கு வந்தான். தம்முடைய மனைவி, மகன் 2 பேரையும் அழைத்து தன்னுடைய மகளுக்கு அவர் பார்த்திருக்கும் வரன் பத்தி சொன்னாரு. உடனே அவங்களும் தனித்தனியே வாக்கு கொடுத்ததை சொன்னாங்க. இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு முன்னாடி இருந்ததை விட கவலை இப்போ அதிகமாயிடுச்சு. 3 பேர்ல யாருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு அவரால் முடிவு செய்ய முடியல. முகூர்த்த நாளும் வந்தது. வரணம் முடிவு செய்யப்பட்ட வீரன், ஞானி, விஞ்ஞானி அந்த 3 பேரும் ஹரிசுவாமி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு அதிசயம். மணப்பெண்ணான சோமபிரமை வீட்டுல இல்ல. எங்கெங்கோ தேடியும் அவ கிடைக்கல. உடனே ஹரிசுவாமியும் ஞானி கிட்ட, ஐயா, என்னுடைய மகள் எங்க இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். ஞானியும் உடனே அவளை தூம்ரசிகன் அப்படிங்கிற ராட்சசன் விந்திய மலை காட்டுல இருக்கிற அவனுடைய இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கிறதா சொன்னான். இதை கேட்டு ஹரிசுவாமி கலவரம் அடைந்து, ஐயோ, என்னுடைய பொண்ணை எப்படி கூட்டிட்டு வர்றது, அவளுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு அழுது புலம்புனான். இதை கேட்ட விஞ்ஞானி, கவலைப்படாதீங்க, அவள் இருக்கிற இடத்துக்கு 1 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தான்.
உடனே அவன் ஆகாயத்துல பறக்கிற மாய விமானம் ஒன்றை உருவாக்கி அதை ஆயுதத்தால நிரப்பி அதுல ஹரிசுவாமி, வீரன், ஞானி அவங்கள ஏத்திக்கிட்டு ராட்சசன் இருக்கக்கூடிய விந்தியமலை காட்டுக்கு போனாங்க. இவங்களை பார்த்த ராட்சசன் கோபம் வந்து பயங்கரமான கூச்சல் போட்டுக்கிட்டே ஓடி வந்தான். அப்படி வந்த ராட்சசனை எதிர்த்து வீரன் போரிட்டான். கடைசியில அர்த்த சஸ்திர பானத்தை வீரன் எய்து ராட்சசன் தலையை வெட்டி வீழ்த்தினான். பிறகு சோமபிரமைய அங்கிருந்து மீட்டு மாய விமானத்துல ஏறி உஜ்ஜயினி நாட்டுக்கு திரும்பினாங்க. எல்லாரும் ஹரிசுவாமியினுடைய வீட்டுக்கு வந்த பிறகும் திருமணம் நடக்கல. ஏன்னா முகூர்த்த நேரமும் முடிஞ்சிடுச்சு. வீரன், ஞானி, விஞ்ஞானி இந்த 3 பேருக்கும் இடையில பெரிய விவாதம் நடந்தது. ராட்சசன் இருந்த இடத்த நான் கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா அவளை எப்படி நம்மால கூட்டிட்டு வந்திருக்க முடியும்? அதனால அவளை எனக்கு தான் திருமணம் செய்து தரணும்னு ஞானி சொன்னான். நான் இந்த மாய விமானத்தை தயாரிக்கலைன்னா எப்படி நம்ம காட்டுக்கு போய் அவளை இங்கே கூட்டிட்டு வர முடியும்? அதனால அவளை எனக்கு தான் திருமணம் செய்து தரணும்னு கேட்டான் விஞ்ஞானியான சூஸ்திரவான். அதுக்கு சூரன், அது எப்படி? நீங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் நான் ராட்சசனோட சண்டை போட்டு அவனை கொல்லலைன்னா அவளை எப்படி மீட்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஹரிசுவாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கலங்கி நின்னுட்டாரு. இதுல கதையை முடித்த வேதாளம், சொல்லுமையா ராஜனே, இப்போ நீரே சொல்லும், அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து வைக்கணும்? தெரிந்து கொண்டு உண்மையே சொல்லாம இருந்தா உன்னுடைய தலை சுக்கு நூறா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்? நம்ம விக்ரமாதித்த மகாராஜா என்ன சொன்னாருன்னு பார்க்கலாமா? இதை கேட்ட விக்ரமாதித்தனும் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம ராட்சசனோட சண்டை போட்டு அவளை மீட்டெடுத்த வீரனுக்கு தான் திருமணம் செய்து வைக்கணும். வீரத்துக்கே காதல் உரியது. ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரியதான் கடவுளால படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. விக்ரமாதித்தனும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்துல இருந்து பிடித்து தோள் மேல போட்டுக்கிட்டு வேகமா நடந்தான். வழியில வேதாளம் அவனை பார்த்து, மனித குலாபதியே, நீ அஞ்சா நெஞ்சமும் புத்தி சாதுரியமும் உடையவனா இருக்கிறதால உனக்கு இன்னொரு கதையை சொல்றேன், கேளுமையா ராஜனே அப்படின்னு மறுபடியும் கதையை ஆரம்பித்தது. சோபாவதி அப்படிங்கிற நகர எசகேது அப்படிங்கிற ஒரு மன்னன் அரசாண்டு வந்தான். அவனுடைய தலைநகர்ல சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலுக்கு தெற்கு திசையில துர்க்கை தீர்த்தம் அப்படின்னு ஒரு தடாகமும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல சுக்லபஷ சதுர்த்தசியில அங்க ஒரு பெரிய திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவை காண்பதற்காக ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமா திரண்டு வருவாங்க. துர்க்கை அம்மன் வரப்பிரசாதத்தால எதுவும் கை கூடும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் அங்க உள்ள துர்க்கை தீர்த்தத்துல நீராடி அம்மன் கிட்ட தன்னுடைய பிரார்த்தனையை சொல்லி வழிபடுவாங்க. ஒரு சமயம் அந்த திருவிழாவின் போது அந்த புண்ணிய தீர்த்தத்துல குளிக்கிறதுக்காக பிரம்மஸ்தலம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து தவலன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் வந்திருந்தான். அவனுக்கு துர்க்கை அம்மன் மேல அபரிவிதமான பக்தியும் தேவியின் சக்தியின் மேல அளவற்ற நம்பிக்கையும் இருந்தது. அவனுக்கு ஒரு ஆசையும் இருந்தது. தன்னுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்திருந்தான். அந்த திருவிழாவில் சுத்தப்படன் என்பவனுடைய மகளான மதன சுந்தரியும் அவனை போல அங்க நீராட வந்திருக்கிறத தவளன் பார்த்தான். புதுநிலவை பழிக்கும் அவளுடைய அழகை பார்த்து மனசை பறி கொடுத்தான். திருவிழாவை பார்க்க வந்த பெண் நம்மளுக்கு கிடைப்பாளா அப்படிங்கிற ஏக்கம் அவனை ரொம்பவும் வாட்டியது. அதனால துர்க்கை அம்மன் கிட்ட, மகிஷாசுர மர்த்தினியே, நான் நினைத்திருக்கும் பெண்ணை மனைவியா அடைவதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம். அவளோட நான் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலே போதும். என்னுடைய உயிரின் ஒரே ஆசை நிறைவேறிடும். என்னுடைய ஆசையை நிறைவேற்று. அந்த பெண் என்னை திருமணம் செய்துக்கிட்டா அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது என்னுடைய தலையை வெட்டி உன்னுடைய பாதத்துல வைப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். பிறகு தன்னுடைய மனதை கொள்ளை கொண்ட அந்த பெண்ணினுடைய பெயர், எந்த ஊர் அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு அவள் மேல உள்ள காதலோடு ஊர் திரும்பினான். அங்க அவனுக்கு இருப்பு கொள்ளல, ஆகாரமும் செல்லல. இதை பார்த்து அவனுடைய தாயும் தந்தையும் என்ன காரணம்னு விசாரிச்சாங்க. அவனும் உண்மையை சொல்லி தன்னுடைய ஆசையை தெரிவிச்சான். இதை கேட்டு அவனுடைய தந்தை,
மகனே, சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? எனக்கு சுத்தப்படன நல்லா தெரியும். அவனுடைய பொண்ணை திருமணம் செய்து தரும்படி கேட்டா கண்டிப்பா பண்ணி தருவான் அப்படின்னு மகனுக்கு தைரியம் சொன்னான். மறுநாள் தன்னுடைய மகனோட சுத்தப்படன் வீட்டுக்கு போய் மதன சுந்தரிய தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டான். சுத்தப்படனும் அதற்கு சம்மதித்தான். முகூர்த்தம் பார்க்கும்போது மறுநாளே நல்ல நாளா இருந்தது. அதனால மறுநாளே கல்யாணமும் நடந்தது. மதன சுந்தரிக்கு தவளனை பிடிச்சிருந்ததால அவளுக்கு கல்யாணத்துல பூரண சந்தோஷம். கல்யாணமும் முடிந்தது. கல்யாணம் முடிந்ததும் தவளன் தன்னுடைய புது பொண்டாட்டியோட தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தான். விரும்பியவளை கல்யாணம் பண்ணினதால மிக சந்தோஷமான வாழ்க்கையை சில நாட்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சமயத்துல தான் மதன சுந்தரியோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். துர்க்கையம்மன் கோவில் திருவிழாவிற்கு தன்னுடைய சகோதரி மதன சுந்தரியையும் அவளுடைய கணவனையும் அழைத்து போவதற்காக வந்திருந்தான். மறுநாள் தவளனும் தன்னுடைய மனைவி மதன சுந்தரியோட மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான். சோபாவதி ஊருக்கு போனதும் அங்க இருந்த துர்க்கையம்மன் கோவில தவளன் பார்த்தான். அப்பந்தான் அவனுக்கு முன்பு அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணது ஞாபகத்துக்கு வந்து முள் போல நெஞ்ச உறுத்தியது. அந்த சந்தர்ப்பத்திலேயே தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற தீர்மானித்த தவளன் தன்னுடைய இளம் மனைவியையும் மைத்துனனையும் பார்த்து, நீங்க இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுங்க, நான் கோவிலுக்குள்ள போய் துர்க்கையம்மனை கும்பிட்டுட்டு வர்றதா சொல்லி கோயிலுக்குள்ள போனான். மகிஷாசுரனை கீழே தள்ளி மிதித்த காலையும் தானவர்களை வென்ற 18 கரங்களையும் கொண்டு பயங்கரமாக தோன்றிய துர்காதேவிய அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்தித்தான். அவனுடைய மனசுல பழைய எண்ணம் புதிய உருவுல வைராக்கியமா தோன்றியது. தேவியனுடைய அருளை பெறுவதற்கு மக்கள் பலவிதமான உயிர் பலி கொடுக்காங்க. தேவிய திருப்தி அடைய செய்வதற்காக ஏன் என்ன பலியிட்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைத்தவன் கற்ப கிரகத்துல இருந்த நீண்ட கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டான். தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்தது. வெளிய ரொம்ப நேரமா காத்திருந்த மைத்துனன் தன்னுடைய தங்கையினுடைய சகோதரன் திரும்பி வராததை பார்த்து தங்கச்சிய அங்கேயே இருக்க சொல்லிட்டு கோவிலுக்கு போனான். அங்க தன்னுடைய சகோதரியினுடைய கணவன் தலையறுத்து கிடப்பதை பார்த்து கலங்கி போயிட்டான். இத போய் சொன்னா தங்கச்சி எப்படி தாங்கிப்பா அப்படின்னு அவனும் அதே கத்தியால தன்னுடைய கழுத்தையும் அறுத்து கொண்டு தலைவேறு உடல் வேறா கடந்தான். போன புருஷனும் அண்ணனும் வராததை கண்ட மதன சுந்தரி ரொம்பவும் பயந்து போய் அவளும் கோயிலுக்குள்ள போய் பார்த்தா. அங்க தன்னுடைய கணவனும் அண்ணனும் கிடந்த நிலைய பார்த்த உடனேயே தரையில விழுந்து கதறி அழுதா. ஐயோ, இது என்ன, என் வாழ்க்கை பாலா போச்சே அப்படின்னு மதன சுந்தரி அலறுனா. பிறகு எழுந்து இனி இந்த வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. அம்மனை பார்த்து, அம்பிகையே, மக்களின் நல்வாழ்வு, மாங்கல்யம், சம்பத்து எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கும் நீயே இப்படி பண்ணலாமா? நீ மட்டும் உன்னுடைய கணவரான சிவபெருமான உன்னுடைய உடல்ல பாதியா கொண்டிருக்க. ஆனா என்னுடைய கணவனையும் சகோதரனையும் இப்படி என்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டியே. இதோ எதற்கும் அருகதையற்ற இந்த உடலையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை எடுத்து அங்க இருந்த அசோக மரத்துல கட்டி தூக்கு போட போனான். அப்போ வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது. அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே குழந்தாய். நீ சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன். நீ உன் கணவன் சகோதரன் தலைகளை அவர்கள் உடலோடு சேர்த்து விடு. அவர்கள் என் அருளால் உயிர் பெறுவார்கள் அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட மதன சுந்தரி சந்தோஷப்பட்டு தலையறுத்து கிடக்கும் இடத்துக்கு ஓடுனா. அவளுக்கு இருந்த பதற்றத்துல தன்னுடைய கணவனுடைய தலைய சகோதரன் உடம்புலையும் சகோதரன் தலைய கணவன் உடம்புலையும் பொருத்திட்டா. அவங்களும் உடனே உயிர் பெற்று எழுந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தங்களுக்கு கிடைத்த மறுஜென்மத்தை நினைத்து சந்தோஷப்பட்டாங்க. துர்காதேவியை வணங்கிட்டு மறுபடியும் நடக்க தொடங்கினாங்க. அப்பந்தான் மதன சுந்தரி தலைமாறி பொருத்தப்பட்டதை பார்த்தா. அவளுக்கு என்ன செய்வதுனே தெரியல. கணவன் தலையோடும் சகோதரன் உடலோடும் கூடிய ஒரு உருவம், கணவன் உடலோடும் சகோதரன் தலையோடும் கூடிய ஒரு உருவம். இந்த கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட மதன சுந்தரிக்கு இப்போ கணவன் யார், சகோதரன் யார் அப்படின்னு கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், அந்த 2 உருவங்கள்ல யாரு அவளை தன்னுடைய மனைவி அப்படிங்கிற எண்ணத்தோட பாக்குறாங்களோ அவன்தான் அவளுடைய கணவன் அப்படின்னு சொன்னான். அந்த பதில கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை
முருங்கை மரத்துல இருந்து பிடித்து கொண்டு வரும்போது வேதாளம் மறுபடியும் வேறொரு கதையை சொல்லுச்சு. இந்த பூமியில பாடலிபுத்திரம் அப்படிங்கிற புகழ்பெற்ற நகர விக்ரமகேசரி அப்படிங்கிற புகழ்பெற்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவங்கிட்ட பஞ்சவர்ண கிளி ஒன்று இருந்தது. அதனுடைய பெயர் விதக்த சூடாமணி. அந்த கிளிக்கு எல்லா சாஸ்திரங்களும் திரிகால ஞானமும் தெரியும். அதனால நல்ல அறிவும் கூரிய புத்தியும் இருந்தது. அந்த கிளியினுடைய யோசனையின்படி அந்த மன்னன் தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய மகத நாட்டை சேர்ந்த சந்திர பிரபை அப்படிங்கிற இளவரசிய மணந்து கொண்டான். அரசியும் மைனா ஒன்ன வளர்த்து வந்தா. அந்த மைனா பேரு சோமிகை. மைனாவும் கிளிய போல நல்ல அறிவும் விவேகமும் வாய்ந்ததா இருந்தது. இங்க வந்த பிறகு கிளியும் மைனாவும் ஒரே கூட்டுல சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் கிளி மைனா மேல ஆசைப்பட்டு, நாம 2 பேரும் ஒரே கூட்டுல சாப்பிட்டு தூங்குறோம், அதனால நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மைனா, எல்லா ஆண்களும் நன்றி கெட்டவர்கள், கொடூர சித்தம் படைத்தவங்க, அதனால நான் எந்த ஆணையும் மணக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுச்சு. அதை கேட்ட கிளி, எல்லா ஆண்களும் கொடியவங்க கிடையாது, பெண்கள் தான் கொடிய குணமும் குரூர எண்ணமும் கொண்டவங்க அப்படின்னு சுட சுட பதில் கொடுத்தது. இரண்டுக்கும் இடையில பெரிய விவாதம் ஏற்பட்டது. கடைசியில 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. இந்த விவாதத்தை அரசன் கிட்ட சொல்லி தீர்ப்பு கேட்கலான்னு முடிவு பண்ணாங்க. கிளி ஜெயித்தா மைனா உடனே கிளிய கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவே மைனா ஜெயித்தா கிளி மைனாவுக்கு அடிமையாகிடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. மன்னனும் அந்த 2 பறவைகளின் விவாதத்தையும் கேட்டான். மைனாவை பார்த்து, ஆண்கள் எப்படி நன்றி கெட்டவங்கன்னு சொல்ற அப்படின்னு கேட்டான். உடனே மைனாவும், கேளுங்கள் அரசேன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. காமந்தகி அப்படிங்கிற ஊர்ல அர்த்ததத்தன் அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தான். அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு தனதத்தன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரியா செலவு செய்து வந்தான். சூதாட்டத்திலும் மற்ற கெட்ட நடத்தையிலும் அமிழ்ந்து கிடந்தான். கொஞ்ச காலத்திலேயே அவனுடைய செல்வம் முழுவதும் கரைந்து போயிடுச்சு. தன்னுடைய ஏழ்மை நிலையை கண்டு வெட்கி சொந்த நாட்டில் இருக்க பிடிக்காம வெளிநாடுகளுக்கு சஞ்சாரம் செய்ய புறப்பட்டுட்டான். அப்படி அவன் சுற்றி வரும்போது சந்தனபுரம் அப்படிங்கிற நகரத்துக்கு வந்தான். அங்க சாப்பாடு கேட்டு ஒரு வியாபாரியின் வீட்டுக்குள்ள நுழைந்தான். தெய்வ வசமா அந்த வியாபாரி அவனுடைய அழகையும் இளமையையும் பார்த்து அவனை பத்தி விசாரிச்சாரு. அவன் நல்ல குடியில பிறந்தவன் அப்படிங்கிறதால தன்னுடைய பராமரிப்பிலேயே வச்சுக்கிட்டாரு. ஏராளமான சீதனத்தோட தன்னுடைய மகள் இந்திராவளியையும் அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு. தனதத்தனும் தன்னுடைய மாமனார் வீட்டோட சௌக்கியமா இருந்து வந்தான். சில நாட்கள்லயே அவனுடைய பழைய கஷ்டங்களை மறந்து பழையபடி ஊதாரியா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். பழையபடி சொந்த ஊருக்கே போக ஆசைப்பட்டான். அதனால அவனுடைய மாமனாரையும் தொந்தரவு பண்ணினான். மாமனாருக்கு அந்த பெண் தான் ஒரே குழந்தை. இருந்தாலும் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாம மாமனாரும் ஒத்துக்கிட்டாரு. தன்னுடைய பொண்ணுக்கு எல்லா நகைகளையும் போட்டு அலங்கரித்து ஏராளமான சீதனத்தோட மாப்பிள்ளையோட அனுப்புனாரு. கூடவே அவங்களுக்கு உதவியா ஒரு கிழவியையும் அனுப்பி வைத்தாரு. 3 பேரும் கிளம்பி போனாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு அவங்க வழியில ஒரு காட்டை அடைஞ்சாங்க. அங்க திருடர்கள் பயம் உண்டுன்னு சொல்லி தனதத்தன் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான். அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்றுவிடவும் முடிவு பண்ணினான். அதே போல தன் மனைவியையும் கிழவியையும் பாதாளமான ஒரு படுகுழியில தள்ளிவிட்டு அவன் தன்னுடைய ஊருக்கும் போயிட்டான். விழுந்த வேகத்துல கிழவி இறந்துட்டான். ஆனா அவனுடைய மனைவி கொடிகள்ல சிக்கியதால உயிர் பிழைத்து கொண்டா. அவளுக்கு விதிக்கப்பட்ட காலம் முடியல. துக்கம் தாழாம அழுது கொண்டே செடி கொடிகளை பிடித்து மெதுவா கரையேறினான். பிறகு அங்கங்க விசாரித்து தன்னுடைய தந்தை வீட்டுக்கே வந்தா. திடீர்னு அவள் இந்த நிலைமையில திரும்பி வந்ததை பார்த்த அவளுடைய பெற்றோர்கள் நடந்ததை பத்தி ஆவலோட கேட்டாங்க. ஆனா அவ தன்னுடைய புருஷனுடைய குற்றத்தை சொல்ல விரும்பல. அதனால வழியில கொள்ளைக்காரங்க எங்களை தாக்கி என்னுடைய புருஷனை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. கிழவி இறந்துட்டா. நான் ஒரு பக்கத்துல விழுந்ததால உயிர் பழச்சிக்கிட்டேன். அந்த வழியா போன ஒருத்தர் தான் என் மேல கருணை காட்டி என்னை பள்ளத்துல இருந்து தூக்கி விட்டாரு. நான் உயிரோட இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு, அதனாலதான் பிழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவளுடைய பெற்றோர்கள் அவளை ரொம்பவும் தேய்ச்சினாங்க. அவளும் ஓடி போன கணவனோட நினைவாகவே பிறந்த வீட்டுல தங்கிட்டான். சொந்த ஊர் போன தனதத்தன் கொஞ்ச நாள்லயே தான் கொண்டு போன செல்வம் முழுவதையும் சூதாடி அழிச்சிட்டான். அதனால மறுபடியும்
மாமனார் கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சான். அவர் தன்னுடைய பெண்ணை விசாரிச்சா அவளை ஊர்லயே விட்டுட்டு வந்திருப்பதா சொல்லலான்னு முடிவெடுத்து அவன் மாமனார் வீட்டை நோக்கி போனான். அவன் தூரத்துல வர்றத பார்த்த அவனுடைய மனைவி ஓடி வந்தா. கணவன் எவ்வளவு கொடியவனா இருந்தாலும் மனைவிக்கு அவன் மேல உள்ள பாசம் குறையவே குறையாது. அதனால தன்னுடைய கணவன் மிகப்பெரிய துரோகியா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அவனுடைய கால்கள்ல விழுந்தா. தன்னுடைய மனைவியை பார்த்த தனதத்தன் மிரண்டு போயிட்டான். எங்க தன்னுடைய கொடுமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோன்னு பயந்தான். ஆனா அவனுடைய மனைவி தன்னுடைய தந்தை கிட்ட சொன்னதை பத்தி சொல்லி அவனுடைய பயத்தை போக்கி தைரியம் கொடுத்தா. அவனும் பயமில்லாம மாமனார் வீட்டுக்கு போனான். தன்னுடைய மாப்பிள்ளை அதிர்ஷ்டவசமா திருடர்கள் கையில இருந்து தப்பி மறுபடியும் உயிரோட வந்ததை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு தனதத்தன் தன்னுடைய மனைவி ரத்னாவளியோட மாமனார் வீட்டுல சௌக்கியமா வாழ்ந்து வந்தான். அப்படியும் அவனால சும்மா இருக்க முடியல. ஒரு நாள் இரவு அவன் அன்று கெட்டு செய்ததை சொல்லவும் கூசுது. இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். தன்னை அணைத்து படுத்திருந்த மனைவியையே அவன் ஒரு நாள் இரவு கொன்று போட்டுட்டு அவளுடைய நகைகளை எல்லாம் கலத்திட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட கொடிய எண்ணம் படைத்தவர்கள் தான் ஆண்கள். அப்படின்னு மைனா தன்னுடைய கதையை சொல்லி முடித்ததும் அரசன் கிளியை பார்த்து, இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாரு. உடனே கிளி மன்னனை பார்த்து, அரசே, பெண்கள் தாங்க முடியாத துடுக்குத்தனம், துணிவு, சோரத்தனம், கொடுமை இதெல்லாம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. ஹர்ஷவதி அப்படின்னு ஒரு நகரத்துல தர்மதத்தன் அப்படின்னு ஒரு பெரிய வியாபாரி இருந்தான். அவருக்கு வசுதத்தை அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவரும் அவளை தம்முடைய உயிருக்கும் அதிகமா நேசிச்சாரு. தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய சமுத்திரதத்தன் என்பவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தான். மணமகன் தாம்பரலிப்தி அப்படிங்கிற நகரத்தை சேர்ந்தவன். இளமையும் செல்வமும் ஒரு சேர கொண்டவன். ஒரு சமயம் அவளுடைய புருஷன் சொந்த ஊர்ல இருக்கும்போது வசுதத்தை மட்டும் பிறந்த ஊருக்கு வந்திருந்தா. அப்போ ஒரு நாள் அவன் நல்ல அழகுடைய கட்டிலங்காலையான வாலிபன் ஒருத்தனை பார்த்தா. உடனே மாறன் கணை அவளை தாக்கியது. அதனால அவள் தாதி ஒருத்தி மூலமா அந்த வாலிபனை கள்ளக்காதலனா ஏற்பாடு செய்துக்கிட்டா. அதுல இருந்து அவள் ஒவ்வொரு இரவையும் அவனோட தான் கழிச்சா. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவளுடைய கணவன் அங்க வந்தான். அவளுடைய பெற்றோர்கள் மருமகன் வந்ததால ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை ஆடை ஆபரணங்களால அலங்கரிச்சாங்க. தன்னுடைய தாய் எவ்வளவோ சொல்லியும் வசுதத்தை புருஷன்கிட்ட எதுவும் பேசல. புருஷனும் தானே வந்து பேச முயற்சி பண்ணும் போதும் அவளுடைய மனசு வேற ஒருத்த மேல இருந்ததால அவ தூங்குவது போல நடிச்சா. பாவம், அவளோட புருஷனும் களைப்பால சீக்கிரமாகவே தூங்கிட்டான். இதற்கிடையில அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கினதுக்கு பிறகு திருடன் ஒருத்தன் சுவர் ஏறி குதிச்சு வசுதத்தையும் அவளுடைய கணவனும் படுத்திருக்கிற அறைக்குள்ள நுழைஞ்சான். அதே சமயம் அவ படுக்கையை விட்டு எழுந்து திருடன் வந்திருக்கிறதையும் பார்க்காம வெளியில கிளம்புனான், தன்னுடைய காதலனை பாக்குறதுக்காக. இத பார்த்ததும் திருடனுக்கு முதல்ல பயமும் பிறகு ஏமாற்றமும் ஏற்பட்டது. ஏன்னா அவன் திருட வந்த நகைகளை எல்லாம் அவளோட புருஷன் வந்ததால தன்னுடைய கழுத்திலேயே போட்டிருந்தா. அதனால திருடனும், நான் திருட வந்த நகைகளை போட்டுட்டு இந்த நட்ட நடு ராத்திரியில எங்க கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பின்னாடியே போனான். வசுதத்தையோ தன் கள்ளக்காதல் ரகசியத்தை அறிந்த தாதி பெண் ஒருத்தி பின்தொடர ஒரு தோட்டத்துக்குள்ள போனான். அங்க அவளை பாக்குறதுக்காக வந்த அவளுடைய கள்ளக்காதலன் கழுத்துல கயிற்றோட மரத்துல பிணமா தொங்கிக்கிட்டு இருந்தான். நள்ளிரவுல ரகசியமா நடமாடினதால திருடன்னு நினைச்சு அங்குள்ள காவலாளிகள் அவனை தூக்குல போட்டிருக்காங்க. இத பார்த்த வசுதத்தை துயரம் தாங்க முடியாம கீழே விழுந்து புரண்டு அழுதா. பிறகு தன்னுடைய காதலன் உடலை மரத்துல இருந்து இறக்கி பக்கத்துல சாத்தி தான் கொண்டு வந்த சந்தன பூவால அந்த உடலை அலங்கரிச்சா. பிறகு அவளுடைய உள்ளத்துல அடக்கி கிடந்த ஆசையையும் துக்கத்தையும் கொட்டி தன்னுடைய காதலன் உடலை தழுவி முத்தமிட்டா. அந்த சமயம் அவனுடைய உடம்புல புகுந்திருந்த வேதாளம் ஒண்ணு திடீர்னு அவளுடைய மூக்க கடிச்சிடுச்சு. வலி பொறுக்க முடியாம பயந்து போய் அவ அங்க இருந்து போயிட்டா. மறுபடியும் அவளோட ஆசை குறையாம அவன் உயிரோட இருக்கான்னு பார்த்தா. அப்போ வேதாளம் உடம்ப விட்டு வெளியேறிட்டதால அந்த உடல் விரைத்து கிடந்தது. அவளும் தனக்கு நடந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைச்சு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான்.
இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திருடன், ஐயோ இந்த பாதகி என்ன காரியம் பண்றா, பெண்மனதின் ஆழத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றது உண்மைதான் போல, இன்னமும் அவ என்ன பண்ண போறாளோன்னு தெரியலையே அப்படிங்கிற எண்ணத்துல அவள் பின்னாடியே போனான். வீட்டுல தன்னுடைய அறைக்கு வந்ததும் அங்க தன்னுடைய கணவன் நல்ல தூக்கத்துல இருக்கிறத பார்த்தா வசுதத்தை. ஐயோ நான் ஒன்றும் பண்ணாமலே இந்த படுபாவி என் மூக்க அறுத்துட்டானே அப்படின்னு ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டா. இந்த சத்தத்தை கேட்ட அவளுடைய கணவனும் தாய் தந்தையரும் வேலைக்காரங்களும் திடுக்கிட்டு எழுந்தாங்க. வசுதத்தை அலறிக்கிட்டே இருந்தா. இதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திக்பிரமை பிடித்தவங்க போல கொஞ்ச நேரம் நின்னாங்க. இதுக்கிடையில அவளுடைய மூக்குல வடிகிற ரத்தத்தை பார்த்து அவ சொல்றது உண்மைன்னு நம்பிட்டாங்க. மாப்பிள்ளையை பிடித்து கட்டி துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த எல்லாரும் மாப்பிள்ளையே குற்றம் செய்தவன் அப்படின்னு நினைச்சதால அவனும் வாய் பேச முடியாம அமைதியாவே இருந்தான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த திருடன் எதுவும் பேசாம போயிட்டான். இரவு பொழுது இந்த அமளியிலேயே கழிந்தது. மறுநாள் விடிந்ததும் பெண்ணின் தகப்பனார் மூக்கறுக்கப்பட்ட தன்னுடைய பெண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அரசன்கிட்ட போனான். அரசனும் விசாரிச்சான். மாப்பிள்ளை சொன்னது எதையும் நம்பல. மற்றவங்க சொன்னதை மட்டும் கேட்டு அவனை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டான். எதுவும் செய்யாத மனைவியின் மூக்க அறுத்த குற்றத்திற்காக அவனுக்கு மரண தண்டனையே ஏற்றது அப்படின்னு தீர்ப்பும் வழங்கப்பட்டது. நகர வீதியில தண்டோரா போட்டு மாப்பிள்ளைய கொலைக்களத்துக்கு கொண்டு போகும்போது அந்த திருடன் காவலாளிங்க கிட்ட வந்து, இந்த நிரபராதிய ஒன்றும் பண்ணாதீங்க, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், என்னை மன்னர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். காவலர்களும் திருடனை மன்னர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. திருடன் முதல்ல அவனுடைய குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டான். பிறகு முதல் நாள் இரவு நடந்ததை ஒன்று விடாம சொன்னான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த பெண்ணினுடைய அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள்ள இருக்கிறத பாருங்க அப்படின்னு சொன்னான். மன்னனும் ஆட்களை அனுப்பி பார்க்க சொன்னாரு. திருடன் சொன்னது உண்மையாதான் இருந்தது. உடனே மாப்பிள்ளைய விடுதலை பண்ணிட்டு அவனுடைய மனைவியின் காதுகளை அறுத்து நாட்டை விட்டே துரத்திட்டான். அவளுடைய பெற்றோர்கள் சொத்தை பறிமுதல் செய்து அந்த திருடனை அந்த நகரத்து காவலாளியா ஆக்கிக்கிட்டான். இந்த கதையை சொன்ன கிளி மன்னனை பார்த்து, இதுல இருந்த பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள்னு புரியலையா அப்படின்னு கேட்டது. கிளி இந்த கதையை சொல்லி முடிச்சதும் இந்திரனால ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கியது. சித்திரரதன் அப்படிங்கிற கந்தர்வன் தான் சாபத்தால கிளியா வந்திருந்தான். அவன் பழைய உருவத்தை பெற்று பறந்து போயிட்டான். அதே சமயம் மைனாவா வந்த திலோத்தமையும் தன்னுடைய சாபம் நீங்கி அப்சரஸாக மாறி வானலோகம் போயிட்டான். இதனால வழக்கு ஒரு முடிவுக்கு வராமலேயே போயிடுச்சு. வேதாளம் இந்த கதையை முடித்ததும், பூலோக மகாராஜரே, இந்த 2 கதைகள்லையும் வர்ற புருஷன் மனைவியான ஆண் பெண் 2 பேர்ல யார் அதிகம் மோசமானவர்கள்னு நீர்தான் முடிவு பண்ணணும். தெரிந்து கொண்டு சொல்லாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன், மந்திரவாதிகளுக்குள் சிரேஷ்டமான வேதாளமே, பெண் தான் மோசமானவள். மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது என்று சொன்னான். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் பறந்து முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. அரசனும் அதை பிடித்து வர மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போனான். இன்னைக்கு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.